ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ரேமா டிவி மூலமாய் நடத்தப்படுகிற இந்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக, இந்த சமூக வலைதள ஊழியங்களின் மூலமாக உலகமெங்கும் அநேகரை ஆண்டவர் தொடும்படிக்கு, குறிப்பாக இந்திய தேசத்திலே ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய 2வது வருகைக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தும் பணியிலே நாம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கோடானு கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த செய்திகள் ஆண்டவரை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கவும், ஆண்டவரே, உலகின் பல பகுதிகளிலிருந்தும் ஆவலோடு இந்த வார்த்தைகளை கேட்கவும், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய இணைப்பை நீர் உண்டாக்கவும், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அநேகர் மண்டை திருப்பப்படவும் கர்த்தர் இந்த செய்திகளை ஆசீர்வாதமாக்கி தாரும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த ரோமர் நிருபங்களை குறித்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த முகவுரையை இப்பொழுதும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் புதிதாக சிலர் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின அந்த முதல் கடிதம், அதுதான் இந்த கடிதங்கள் வரிசையிலே முதலாவது இருக்கிறது. மொத்தம் 27 புத்தகங்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. முதல் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களிலே 4 பேர் 4 விதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படி சுவிசேஷத்தை எழுதினார். ஆண்டவருடைய பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் வரைக்கும் இந்த 4 சுவிசேஷங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 5வதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்று ஒரு 28 அதிகாரம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஆண்டவருடைய பாதையிலே நடக்க விரும்புகிற கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், எல்லாருமே ஊழியர்கள் தான். புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே ஊழியர்கள். ஆகவே அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இந்த 28 அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பிறகு அப்போஸ்தலர்கள் ஒரு மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் அமர்ந்தார். அவர்கள் வல்லமையாய் எழும்பி ஆண்டவருடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்ய புறப்பட்டார்கள். அந்த வரிசையில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், அவர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்யக்கூடாது, எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி பிரசங்கிக்க கூடாது, ஆண்டவர் எப்படி செயல்படுவார், எப்படி எல்லாம் செயல்பட மாட்டார், ஆண்டவர் நமக்கு தருகிற வெளிப்பாடுகள் என்னென்ன வகையான வெளிப்பாடுகள், என்னென்ன விதங்களிலே கடவுள் ஒரு மனிதனோடு பேசுவார் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்த 28 அதிகாரம். அதன் பிறகு பேதுரு மூலமாய், சீசர்கள் மூலமாய், பவுல் மூலமாய் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டங்களிலே சபைகள் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட திருச்சபைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனையாக நிருபங்கள் கடிதமாய் எழுதி அனுப்புகிறார்கள். அந்த கடிதங்கள் தான் ரோமரிலிருந்து யூதா வரைக்கும். அதன் பிறகு ஒரே ஒரு புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தையை நிமித்தம் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிலே தனி ஆளாயிருந்த யோவானை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி பரலோகம் அழைத்து சென்று, இனி சம்பவிக்க போகிறவைகளை, நீ காண்கிறவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதி அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் 22 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். இவ்வளவுதான் புதிய ஏற்பாடு. இவ்வளவுதான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில்தான் அன்றாட நடைமுறை சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது.
தினந்தோறும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ நாம் இந்த உலகத்தில் சந்திக்கிறதான பிரச்சனைகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இங்கே நிறைய இருக்கும். அதில் முதல் கடிதமாய் ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமாபுரியில் உள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம். ரோமாபுரி முழுவதிலும் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபமானது கிறிஸ்தவ வாழ்வின் முதல் பாடம். கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே ஒரு மனிதன் வரும் பொழுது அவனுக்கு வருகிற பிரச்சனைகளை அவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்கிற ஆரம்ப அஸ்திபார சத்தியங்கள் அடங்கிய கடிதம்தான் ரோமருக்கு எழுதின கடிதம். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின கடிதத்தை நீங்கள் கவனமாய் வாசியுங்கள். இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே பாசிட்டிவ் ஸ்பீச், விழிப்புணர்வு சொற்பொழிவுகள், எவ்வளவோ பெரிய அறிஞர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல அறிவாளிகள் இன்றைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு பல காரியங்களை சொல்லி, அலுவலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கல்லூரிகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்கள் வாலிப பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பல செய்திகள் தொலைக்காட்சியில் வருகிறது. அது அத்தனையும் இந்த ரோமரில் பவுல் அப்போஸ்தலன் அன்றைக்கே எழுதி, இன்றைக்கு என்ன 2024 என்ன நடக்கும், வாலிபர்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை, அதை அன்றைக்கே ரோமருக்கு எழுதின கடிதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த ரோமருக்கு எழுதின கடிதத்தை ஒவ்வொரு அதிகாரமாய் நாம் தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதல் 2 அதிகாரத்தை முடித்து விட்டோம். ஒருவேளை அந்த செய்தி எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் ரேமா டிவி @ரேமா டிவி சாம்ராஜ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த யூடியூப் தளத்தில் இந்த செய்திகள் இருக்கிறது. புதிய மனிதன் என்கிற தலைப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம்தான். இந்த அதிகாரத்தில் ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு முன்னால் இருக்கிற 3வது சவால் என்ன பிரச்சனை? அன்றைக்கு யூத மக்கள் என்று ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள், மற்ற மக்களும் அங்கே வாழ்ந்தார்கள். இந்த யூத மக்களுக்கு நடுவில் தான் இயேசு கிறிஸ்து, அதாவது கடவுள், காணக்கூடாத இறைவன், எல்லாவற்றையும் படைத்தவர், காண்கிற விதத்திலே இந்த பூமிக்கு நம்மில் ஒருவரை போல வரும் பொழுது யூதா கோத்திரத்திலே வந்து பிறந்தார். உடனே யூதா மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நாங்கள் தான் பெரியவங்க, நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள். அப்படி சொல்லலாம், சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் எங்களை ஆண்டவர் மன்னிச்சிருவார், எங்களை ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு, அதனால் இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாருன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, அது அபத்தம். இந்த பிரச்சனையை அன்றைக்கும் இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு யூத மார்க்கத்தமைந்தவர்கள், புறவினத்தார் என்று 2 பிரிவு. இன்றைக்கும் இதே போன்ற பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறது. நாங்கள் மேன்மையான இந்த ஊழியக்காரங்கள்லாம், ஊழியக்காரர்கள் என்றால் வேலைக்காரர்கள் என்று பொருள். ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் நாங்கள் மேன்மையானவர்கள், ஆண்டவரிடத்தில் நேரடியாய் பேசுகிறவர்கள், ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆரிய நாகரிகம் போல, ஆரிய நாகரிகத்தில் தான் அந்த ஆரிய பார்ப்பனர்கள் கடவுளுக்கு அடுத்து நாங்கள், கடவுளுக்கும் மேலே நாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்கள். ஜனங்களை அடிமைப்படுத்துகிற பல காரியங்கள் நடக்கும். சில சபைகளில் நகை போட மாட்டோம், வெள்ளைச்சலை தான் கட்டுவோம், ரொக்கம் வாங்க மாட்டோம், டௌரி வாங்க மாட்டோம், நகை போட மாட்டோம், தாலி கட்ட மாட்டோம். சர்ச்சில் அப்படி ஒரு பரிசுத்தமான சபையாக்கும் அப்படிம்பாங்க. உண்மைதான் போல்,
அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா நகை வாங்க மாட்டோம்பாங்க. ஆனால் பாஸ்டருக்கு எவ்வளோ செலவாகுதோ அதில் 10ல் 1 பாஸ்டருக்கு கொடுத்துரும். இன்டைரக்டாக பல காரியங்கள். இதெல்லாம் எதனால் நடக்கிறது? அப்படி உள்ளத்தில் இதே தான். அந்த யூதர்கள் அன்றைக்கி என்ன நினச்சாங்களோ அதே தான் இன்றைக்கி கிறிஸ்தவ பெரிய பெரிய ஊழியர்கள், எல்லாரும் அல்ல, பலர். சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்கள் என்றைக்கும் இருப்பார்கள். சரி, இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் என்ன காரியத்தை நமக்கு சொல்ல வருகிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறார் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், விசுவாசம் அதான் முக்கியம். விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆகிறான். யூதர்களானாலும் சரி, புறவினத்தார் ஆனாலும் சரி, 2 பேரும் விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவருக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அவர் எப்படி அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்? ஏனென்றால் யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் எவ்விதத்திலும் மேன்மையானவர்கள், எங்களை நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, ஆனால் நாங்கள் உங்களை சொல்லுவோம், நிறைய சட்டத்திட்டங்களை சொல்லுவோம், அதை நீங்கள் கேட்கணும். இப்படி ஒரு பெரிய பிரச்சனை கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ளே இருந்தது. அதிலும் ஒரு கூட்டம் பேர் நீங்களும் விருத்த சேதனம் பண்ணணும், நீங்களும் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கணும், நீங்களும் எங்களைப் போல உலக பிரகாரமாகவே நீங்கள் பல காரியங்களை செய்யணும், அப்போ தான் இயேசுநாதர் இடத்துல வர முடியும். அதை இங்கே பவுல் உடைக்கிறார். புறவினத்தார் ஆனாலும், யூதனானாலும், கிரேக்கனானாலும், யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை பட்சபாதம் இல்லாமல் எல்லாரிடத்திலும் வருகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் இலவசமாக இந்த மீட்பை தருகிறார். இது பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது, தேவனுடைய ஈவு. இலவசமாய் அவர் தருகிற கிருபை, இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார். ஏன்னா மேன்மை பாராட்டல் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு இயேசு சிலுவையிலே தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி அவர் நமக்காக அகில உலகத்திற்காக எப்பொழுது சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரோ அப்பொழுதே நான் பெரியவன், நீ பெரியவன், நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, நான் யூதன், நீ கிரேக்கன் என்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அடித்து ஒழித்து விட்டார். எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா, விசுவாசத்தினாலேயா? நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்பட்டீர்கள்? அல்லது எப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தீர்கள்? இந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் சொல்கிற விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. கலாத்தியரில் இதே வார்த்தையை அவர் சொல்லுகிறார். விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப 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 வாசித்து பாருங்கள்.
பவுல் தன்னுடைய ஞானம் அதை இணைத்து எழுதுகிறார். ஒரு ஆர்கியூமெண்டல் ஸ்பிரிட்டோடு இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அப்படி தான் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொரு கேள்விக்குமான பதில் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு வருகிற துர் உபதேசங்கள், தேவையில்லாத சத்தியங்கள், அதாவது அசத்தியங்கள், சத்தியம் அல்ல, பொய்கள் திரளாய் இன்றைக்கு பெருகி வந்து விட்டது. ஒரு 10 ஆண்டு காலமாகவே பார்க்கிறேன், கிறிஸ்தவத்திலே பொய்கள், ஊழியத்திலே பொய்கள், மிகைப்படுத்தி பேசுவது, துணிகரமாய் பொய் பேசுவது, ஆண்டவருடைய காரியங்களை பொய்யினால் ஸ்தாபிக்க விரும்புகிற பல ஊழியர்கள். ஒரு முறை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி பகுதியிலே ஊழியம் செய்கிற ஒரு அருமையான அண்ணன், எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள், இன்றைக்கும் அவர்கள் என்னோடு கூட நட்பாக இருக்கிறார்கள். அவர்களும் நானும் ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல கிராமங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு சென்றோம். எனக்கு அங்கே உள்ள பகுதிகள், ஆலயங்கள்லாம் தெரியாது. அவர் தான் என்னை அறிமுகப்படுத்துவார். கொண்டு அவருக்கு நிறைய போதகர்கள் அங்கே தெரியும். அவர் எனக்கு அங்கே பல ஆலயங்களிலே பேசுவதற்கு எனக்கு வழிகளை திறந்து கொடுத்தார். அவரும் நானும் பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அவர் பல காரியங்களை சொல்லும் பொழுது ஒரு முறை அவருடைய ஃபேமிலியில் நடந்த விஷயத்தை சொன்னார். அவருடைய மூத்த சகோதரி ஒருவர் திருமணம் ஆகாமல் சென்னையிலே அவர்கள் இருந்து வருகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலே அவர்கள், அது ரொம்ப தீவிரமான ஒரு பெந்தேகோஸ்தே சபை. அவர்கள் நாங்கள் தான் CEO, நாங்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் மணவாட்டி சபை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த சபையிலே அந்த சகோதரி ஊழியக்காரியாக இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு வீடும் உண்டு. அந்த வீட்டில் அவருடைய சொந்தக்காரர்களோடு தங்கியிருப்பார். பல நேரங்கள் ஆலயத்திலே தங்கி விடுவார். வயது இருக்கும், நல்ல ஒரு 70 வயது கிட்ட இருக்கும். அப்போது ஒரு முறை இந்த சகோதரன் தன்னுடைய சகோதரியை பார்க்க கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கிற பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, கனிகள், பழங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே போயிட்டார் சென்னைக்கு. அங்கே போய் தங்கி இருக்கிறார். அந்த வீட்டில் 2-3 நாட்கள் முடிந்தது. அன்று சண்டே. ஆகவே அப்போ கிராமம் மாதிரி இருந்து ஒரு இடம், சென்னையில் கிராமம் ஒரு பகுதி. அங்கே ஆலயத்துக்கு காலையில் பிறப்பிட்டு எல்லோரும் போகிறார்கள். இவரும் போகிறார். ஆலயத்தை முடித்து விட்டு சபையிலே சாப்பாடு சாப்பிட்டு முடித்து விட்டு மத்தியானம் இவர் ஊருக்கு கன்னியாகுமரிக்கு பஸ்ஸில் கிளம்பணும். போயாச்சு. காலையில் எல்லோரும் தான் நடந்து போகிறாங்க. வீட்டிலேருந்து சபைக்கு ஒரு ஃபர்லாங் இருக்கும், அப்படி நடந்து போகிறாங்க. ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. சாட்சி நேரம் வந்தது. சாட்சி நேரம் வந்த பொழுது பலரும் சாட்சி சொன்னார்கள். எல்லாரும் பரவசப்பட்டார்கள், அல்லேலியா சொன்னார்கள், கைகளை தட்டினார்கள். திடீரென்று இந்த சகோதரியும் எழுந்து நின்றார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்ற சகோதரனுக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம அக்கா சாட்சிக்கு எழுப்பி நிற்காங்களா, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்கா பைபிளை வச்சுக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியாக நாங்கள் இந்த காலையில் ஆலயத்திற்கு சபைக்கு வருவதற்கு புறப்பட்டோம். சபைக்கு புறப்பட்ட பொழுது நானும் குடும்பத்தார் இப்படி வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே 2 காளை மாடுகள் நின்று கொண்டிருந்தது. அந்த மாடு என்னை இப்படி ஒரு முறைத்து பார்த்தது. நான் மனதுக்குள்ளே அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே அந்த இடத்தை கடந்து வந்தேன். அந்த மாடு எங்களை நோக்கி வேகமாய் முட்ட வந்தது. ஆனால் பாருங்கள், நான் உள்ளத்துக்குள்ளே அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஏதோ ஒரு சக்தி அந்த 2 மாடுகளும் அப்படியே நின்று விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாங்க. சபையில் எல்லாரும் கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். சாட்சியெல்லாம் முடிந்தது, பிரசங்கம் முடிந்தது, சாப்பாடும் முடிந்தது. அவர்கள் மறுபடியும் வரணும். இவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். வெளியில் வரும்போது கேட்ட, அக்கா நீங்கள் சொன்ன சாட்சி இன்னைக்கு காலையில் நடந்ததா? ஆமாம் தம்பி. என்னக்கா நம்மெல்லாம் சேர்ந்தானே வந்தோம், எந்த மாடு நீ முட்டை வந்துச்சு நான் பார்க்கவே இல்லையே. நம்ம வீட்டுக்கு வெளியில் அந்த பக்கத்து வீட்டில் 2 மாடு கட்டியிருந்தாங்களா? ஆமாம், அது கட்டி தானே கிடந்தது. கட்டியிருந்தாலும் அதை அப்படி பார்த்தி நீ முறைச்சதில்லை.
சரி, முறைச்சது. நீங்கள் என்னமோ வேகமாக முட்டை வந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலையே. அப்போ இந்த அக்கா உடனே விடுறா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது அல்லவா, ஜனங்கள் ஆண்டவரை துதித்தார்கள் அல்லவா. சர்வ சாதாரணமாக இந்த அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. பொய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பொய்யாய் சாட்சி சொல்லலாமா? இது இன்றைக்கும் பல பெரிய மனிதர்கள், ஊழியர்களும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பொய்யினால் சத்தியத்துக்கு சாட்சி தேவையில்லை. ஆண்டவர் பல நேரங்களில் சாசுகள் அவரை நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது அதட்டினார், பேசாதே அப்படின்னார். ஒரிஜினலுக்கு விளம்பரம் தேவையில்லை, போலிகளுக்குத்தான் விளம்பரங்கள் அதிகமாய் தேவை. 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நம்முடைய பொய்களினால் சத்தியத்தை இங்கே ஒன்றும் ஸ்தாபிக்க வேண்டாம், நிலைநிறுத்த வேண்டாம். கிறிஸ்துக்குள்ளே வந்த புதிய மனிதர்களாய் வருகிறவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர்கள் மேன்மையான மக்கள், ஊழியக்காரங்கனாலே பெரிய வசதியாக்கும், அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம கேட்கணும் இல்லை. அது ஒரு ஆரிய மாயை. அந்த அடிமைத்தனத்தை விட்டு விலகுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிய மனிதர்கள் எந்த நிலைமையிலும் பொய் பேசக்கூடாது. ஒரு பொய் சொல்லி ஆண்டவருடைய மகிமைப்படுத்தணும் தேவையே இல்லை. அவர் உண்மை, அவர் சத்தியம், அவரே சத்தியம். அவருக்கு ஏது விளம்பரம் தேவையே கிடையாது. லேகியோன் ஆயிரக்கணக்கான பேய்கள் பிடித்த மனிதன் இங்கே சுகமடைகிறார். அவன்கிட்ட சொல்றார், நீ ஏன் கூட வர வேண்டாம், உன் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட போய் கர்த்தர் உனக்கு இறங்கி அவர் செய்த நன்மைகளை சொல்லு அப்படிங்கிறார். மற்றபடி அவர் ஒரு மனிதனை சுகமாக்கினால் ஒருவனுக்கும் சொல்லாத, நீ போ. பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளே உள்ளே வந்த நீங்கள் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் சமமான தேவ பிள்ளைகள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எந்த பாகுபாடையும் ஆண்டவர் எந்த நிலைமையிலும் ஏற்படுத்தவில்லை. பொய் பேசாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா, நம்மை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட உம்முடைய வார்த்தைகளை தருகிறீரப்பா, என் வாழ்க்கையை மாற்று. நான் புதிதாய் வந்திருக்கிறேன், பல பிரச்சனைகள், அதை சரியாய் விளங்கிக் கொள்ள இந்த 3ஆம் அதிகாரத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, எங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக நீர் இருந்து வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களிலே செயல்படும்படி, சத்தியத்திற்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கவும், எங்களுடைய பொய்களை அகற்றி, எங்களுடைய தவறுகளை அகற்றி உமக்கு உண்மையாய் நாங்கள் வாழவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் உண்மை கிட்டி சேருகிறோம். ஆண்டவரே, உயர்ந்தவன் என்றில்லை, தாழ்ந்தவன் என்றில்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் பாகுபாடே இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ரோமர் 3ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட வழிகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த நிலைமையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பொய் பேசக்கூடாது. எங்களோடு பல வருடம் பழகினவர்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில்
உங்களுக்கு வருகிற எந்த சந்தேகங்களானாலும் முதல் 3 அதிகாரங்களுக்குள் உள்ள சந்தேகங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே அந்த சந்தேகங்களை தீர்க்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.